இந்த அழகான உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகம் நம்மளுக்கு எவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கு. பட் நம்ம அதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமும் செய்யலனாலும் பரவாயில்லைங்க, கெட்ட விஷயம் செய்யாம இருந்தாலே போதும். ஒரு சில பேர் நான் குண்டா இருக்கேன்னா, ஒரு சில பேர் நான் ஒல்லியா இருக்கேன்னா, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு நான் வீடு கட்டணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குதா, அதை டெய்லி எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். அவ்வளோ ஏங்க நம்மள தாங்குற இந்த பூமிக்கே இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்னா பார்த்துக்குங்க. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கலாம் இந்த பூமி எவ்வளோ வெயிட் தாங்கும், இந்த பூமி எவ்வளோ வெயிட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமியின் லிவிங் நான் லிவிங் திங்ஸ்னு எத்தனையோ பொருட்கள் தாங்கிட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட இருக்கிற எர்த்துக்கு அதோட மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிச்சு. இதனால இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. பட் ஃபியூச்சர்ல பாதிக்க வரலான்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம சோலார் பிளானட்ல எத்தனையோ பிளானட் இருக்கு. நம்மளோட எர்த்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சராசரி இவ்வளோ தாங்க. உங்களுக்கு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுன்னா கேல்குலேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜூபிட்டர் தான் இருக்கிறதுல ரொம்ப வெயிட்டான பிளானட். நம்ம எர்த்தை விட 318 மடங்கு வெயிட் அதிகமான உள்ள பிளானட் ஜூபிட்டர். உங்களுக்கு எந்த பிளானட் பிடிக்கும், எந்த பிளானட் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அந்த பிளானட் நேம் கமெண்ட் பண்ணுங்க.